என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? யூஸ்ஃபுல் ஏஐ ஆப்ஸ் பார்ட் 1. இந்த வீடியோல ஒரு 4 யூஸ்ஃபுல்லான மொபைல் ஏஐ ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மொபைல் ஏஐ ஆப்ஸ்லாம் நாங்க யூஸ் பண்ணி உண்மையிலேயே ரொம்ப நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. அண்ட் அதை தான் நாங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஹலோ தமிழ் மக்களே, நான் உங்க சூர்யா. நீங்க பார்த்துட்டு இருக்குது ஏஐ சித்திரம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆப்போட நேம் இமேஜின். இது ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் ஏஐ ஆப். இதுல உங்களால ப்ராம்ப்ட்ஸ் மூலமா இமேஜஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்க கேட்கலாம், நம்ம லாஸ்டா ஒரு ஷார்ட்ஸ் நம்ம சேனல்ல போட்டிருப்போம். அதுல வந்து வாட்ஸ்அப்ல மெட்டா ஏஐ யூஸ் பண்ணி எப்படி இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கொடுத்துருப்போம். அப்போ அதுவும் இதுவும் ஒன்று தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த வாட்ஸ்அப்ல இருக்க மெட்டா ஏஐ யூஸ் பண்றதை விட இந்த இமேஜின் அப்படின்ற ஆப்பை யூஸ் பண்றது எவ்வளவு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஆப்னா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அண்ட் இந்த ஆப்ல உங்களால ப்ராம்ப்ட் மூலமா இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொன்னேன்ல, அதை எந்த தீம்ல வேணும்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அதுல இன்னும் சில ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு. இமேஜ் ரீமிக்ஸ், பேட்ச் அப்ஸ்கேல், ஜென்ரேட்டிவ் ஃபுல், எக்ஸ்பேண்ட் இப்படின்னு நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் நீங்க பே பண்ணாதான் ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லைன்னா ஆட் வாட்ச் பண்ணி உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். தெரியுது, நீ மூடு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆப்போட நேம் வந்து பாத்தீங்கன்னா Gemini AI. இது ChatGPTயோட ரிப்ளிகா மாதிரி தான் இருக்கும். ChatGPTல என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குமோ நீங்க அதை எப்படி ஆக்சஸ் பண்ணீங்களோ சேம் அதே தான் இதுலயும் நீங்க பண்ண போறீங்க. ChatGPTக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்பா நீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போற ஆப்போட நேம் வந்து பாத்தீங்கன்னா Freepik. ஆமாங்க, இதுவும் ஒரு இமேஜ் ரிலேட்டடான ஏஐ ஆப் தான். இது என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஆப். ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ல உங்களால போட்டோ எடிட் பண்ண முடியும், போஸ்டர் டிசைன் பண்ண முடியும், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியும். அது போக நீங்கள் உங்களால் ரீடச்சு, அப்ஸ்கேலு, எக்ஸ்பேண்டு, ரீஇமேஜினு, ஸ்கெட்ச் டு இமேஜின்னு இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது எல்லாமே உங்களால் ஃப்ரீயாகவும் பண்ணிக்க முடியும். ஏஐ மூலமாக உங்களை நீங்கள் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறப்போ உங்களால நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஓன் லைட்டிங் அந்த மாதிரி எல்லாமே உங்களால செட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்டா நம்ம பார்க்க போற ஆப்போட நேம் Virbo AI. என்னடா பேரே வித்தியாசமா இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். பேர் மட்டும் வித்தியாசம் இல்லைங்க, இதை நம்ம யூஸ் பண்ற விதமும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இதுல உங்களால டாக்கிங் போட்டோஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். டாக்கிங் போட்டோஸ்னா என்னன்னு நீங்க கேட்கலாம். டாக்கிங் போட்டோஸ் உங்களோட போட்டோவை வச்சு உங்களால கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு நான் லைவா இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ நம்ம Virbo AI அந்த ஆப்புக்குள்ள போய்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம Virbo AI அப்படின்ற ஆப்புக்குள்ள போய்க்கலாம். இதுல போயிட்டு அப்லோட் போட்டோ அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுல உங்க போட்டோவை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண போட்டோவே கொடுக்குறேன். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் டிடெக்ட் ஆகும். அண்ட் ஸோ கீழே உங்களால டெக்ஸ்ட்ல நீங்க என்ன உங்க ஸ்கிரிப்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெக்ஸ்ட்ல கொடுத்துக்கலாம். அண்ட் ஸோ நான் இங்க ரேண்டமா ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். அண்ட் ஸோ நான் என்னோட ஸ்கிரிப்டை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு ஜென்ரேட் வீடியோ கொடுத்துடலாம். அண்ட் ஸோ இதுல உங்களுக்கு என்ன வாய்ஸ் ஓவர் வேணுமோ அதை வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கிரிப்டை கொடுத்ததுக்கப்புறம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வெயிட் பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஹலோ தாமேஸ் மக்களே, நான் உங்க சூர்யா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏஐ ஜென் தமிழ். என்னடி வாய்ஸ் இது? பாத்தீங்களா எவ்வளவு அழகா வீடியோ கிரியேட் பண்ணியிருக்குன்னு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். அண்ட் இதை தாண்டி இதுல ஏஐ டூல்ஸ்ன்னு கொஞ்சம் இருக்கும். ஏஐ டூல்ஸை பத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். ஏஐ டூல்ஸ் ரிலேட்டடா பேசின வீடியோஸ் எல்லாத்தையுமே நாங்க இங்க ஐ பட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல 4 யூஸ்ஃபுல்லான ஏஐ ஆப்ஸை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். மறக்காம இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து போட்டு விடுங்க. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. கமெண்ட்லாம் வரவே மாட்டுது. கொஞ்சம் நீங்க போட்டு விட்டாதான் எங்களுக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். கமெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமா அத மாதிரி நம்ம லைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸும் முக்கியம். அதுவும் கொஞ்சம் ஏற்றி விட்டீங்கன்னா என்னடா புத்தலாட்டாது நாங்களும் கொஞ்சம் நல்லா வளருவோம். உங்களுக்கு இன்னும் ஏஐ ரிலேட்டடா நிறைய விஷயங்களை சொல்லுவோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.